எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வேத நூல்களை படிப்பதால் நாம் ஒரு தெளிவான நிலைக்கு போகிறோமா அல்லது ஒரு குழப்பமான நிலைக்கு போகிறோமா அப்படிங்கிறத பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம பலர்கிட்டையும் பேசுகிறப்ப சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதத்தை எடுத்தமா படித்தமா மூடி வச்சிடணும், அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அதை நுணுகி அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம போகக்கூடாது, படிச்சுட்டு பேசாமல் போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதம் என்பது ஒரு மனிதனை மகானாக்குறதற்காக இறக்கப்பட்டது, ஒரு மனிதனை ஞானியாக ஆக்கிறதுக்கு இறக்கப்பட்டது, ஒரு நரனை தேவனாக ஆக்குவதற்காக இறக்கப்பட்டது. வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது சாதாரண எழுத்துக்கள்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவர்கள் காடு மேடு மலைன்னு வெறுங்காலோட நடந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் அவாந்தையராக போய் கொண்டிருந்தோங்கிறாங்க, அனாதையாக போய் கொண்டிருந்தோங்கிறாங்க. எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, நீங்கள் யாருன்னு கேட்கனாது இல்லாமல் ஒரு கந்தல் ஆடை அணிஞ்சிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு அவ்வளோ நீண்ட ஜடாமுடி வச்சுக்கிட்டு 12 வருஷம் திருப்பத்தூர்லேயும் ராஜகம்பீரத்துலேயும் மதுரையிலையும் அங்கே தெருவாக நடந்து தவத்தில் இருந்து இப்படிப்பட்ட உன்னதத்தை, தாங்கள் பட்ட பாட்டை, தாங்கள் பெற்ற அந்த செல்வத்தை எந்த பாடும் படாத, எந்த தகுதியும் இல்லாத, எந்த அருகதையும் இல்லாத நம்மை போன்ற சாதாரண ஒரு மனிதருக்காக இறக்கி கொடுத்தாங்க தெய்வம். இது அவர்களுடைய ஒரு சொட்டு இரத்தம், ஒரு எழுத்து, ஒரு சொட்டு இரத்தம், அவ்வளவு பாடு இந்த வேதத்தை இறக்கி கொடுத்தது. இதை பற்றி குறைவாக, அதாவது சாதாரணமான வார்த்தையை விட குறைவாக சொல்வதே தவறு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கூகுள் மேப் இருக்குது, நமக்கு முதல்ல தெரியணும்ல நம்ம எங்கே போகணுன்ட்டு. கூகுள் மேப் இருக்குங்க, அது என்னை குழப்பி விடுது அப்படின்னா நீங்கள் போடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு, எந்த ஊருக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா சந்து பொந்து கூட அடிங்க, அது காட்டும் எங்கே போகணுன்ட்டு. நீங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு, காரில் ஏறி உட்காந்துட்டு கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே காரை ஓட்டினீங்கன்னா அது பாட்டுக்கு அம்புக்குறி காட்டிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தானே வேதம். முதல்ல நமக்கு கேள்வி வேணும், இந்த வேதத்தில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம்? உலக வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஞானம் அடைகிறத பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உணவு முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை தூக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லை எது வேணாலும் உங்கள் உலகத்தில், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்மக்கிட்ட கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தால் கேளுங்க. வேதம் சொல்லலைன்னா சொல்லலாம். வேதம் எல்லாமே சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்குது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு இறங்கி சொல்லித் தருவதற்கு வேதம் தயாராக இருக்குது. நீங்கள் சரிகையில் இருக்கீங்களா, கிரிகையில் இருக்கிறீங்களா, யோகத்தில் இருக்கீங்களா, ஞானத்தில் இருக்கீங்களா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி வேதம் அந்த நிலையில் சொல்லித்தர காத்திருக்கு. நம்மக்கிட்ட கேள்வி இல்லை. நம்ம முட்டாள் என்பதை நம்ம உணர்றதே இல்லை, நம்ம மனம் என்பதை நம்ம உணர்றதே இல்லை. மனம் நம்மை வேதத்தை எடுக்க விடாதுங்கிறதையும் நம்ம உணர்றதில்லை. ஏன்னா வேதத்தை எடுத்து படித்தால் இவன் அறிவாக மாறிவிட்டால் இவனுடைய ஆயுட்காலம் நீண்டு போயிடும், இவனை கொண்டு போய் சாய்க்க முடியாதுங்கிற கோபம் மனசுக்கு. அதனால நமக்குள்ளே ஒரு விஷத்தை அது போட்டு வைக்கிது, வேதத்தை படிக்காத குழம்பிருன்னு சொல்லிட்டு. தெய்வம் என்ன, அவங்களுக்கு நிறைய காலம் இருந்துச்சா? அவங்களுக்கு என்ன எந்த வித பணிகளும் இல்லாமல் இருந்துச்சா வேதத்தை உட்காந்து எழுதுறதுக்கு? எவ்வளவு பாடு, எவ்வளவு ஒரு சூழ்நிலை. அங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா அங்கே கட்டடம் கட்டணும், பிள்ளைகளை சேர்க்கணும், அவ்வளோ பெரிய ஒரு 150 ஏக்கரில் வாங்கி அங்கே பழஞ்சாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட அவங்க வேதம் எழுதுனாங்க. மெய்வழிச்சாலையில் எவ்வளோ எழுதுனாங்க? 69 ஜாதி மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களை சேர்த்துட்டு அவங்களுடைய காலமும் நேரமும் இடைவிடாமல் எவ்வளவு பணி இருந்திருக்கும். அதுக்கு மத்தியில் இவ்வளோ அழகாக வேதங்கள் எழுதி கொடுத்தாங்களே, இது எவ்வளோ ஒரு முக்கியம். வேதத்தை பற்றி தெய்வம் எவ்வளவு மேன்மையான வார்த்தைகள் கொடுத்து வர்ணிக்கிறாங்க. வேத தாய்ங்கிறாங்க, தாய்க்கு இணையாக சொல்கிறாங்க. வேத தாய்ங்கிறாங்க, வேத முதல், வேதமணி, வேதக்கடல், வேத வண்ணம், வேதமதி, வேதக்கலை, வேதமுடி, வேதம் ஓதுதல் மெய்வழி தொடரங்கிறாங்க. ஒரு மனிதன் மெய்வழியில் தொடர்றதுக்கான அடையாளமே அவன் வேதத்தை ஓதுறதாங்கிறாங்க. வேதத்தை ஓதலைன்னா மெய்வழியிலேயே இல்லை. வாயும் உடலும் ஒட்டி இருக்க, மனம் அழிவில் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? வேதம் ஓதுவது தான் மெய்வழியில் தொடர்றதுக்குங்கிறாங்க.
மாசிலா வேதம்ங்கிறாங்க. எந்த மாசு மறுவற்ற மிக பரிசுத்தமானது வேதம்ங்கிறாங்க. மாசிலா வேதம்னா பரிசுத்தமானது வேதம்ங்கிறாங்க. வேதத்தை வேத சக்திங்கிறாங்க. சமரச வேதம் அப்படிங்கிறாங்க. வேதாந்த அலங்கத்தின் மேலேறி நீ நின்று வெற்றிகை பெறல் வேண்டுமாங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் வெற்றி அடையணும் அப்படின்னா, வெற்றி அடையனா பணம் சம்பாதிக்கிறது இல்லை, நரனிலிருந்து தேவனாக மாறுகிற அந்த வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு வேதம்தான் வேணுங்கிறாங்க. இப்போ வேதம் என்பது அவ்வளவு உன்னதமானது. வேதம் என்பது தேவ பாஷையில் எழுதப்பட்டுள்ளதுங்கிறாங்க. அது ஒரு பரிபாஷை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாய் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை இந்த பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தை கையை காலை ஆட்டுச்சுனால அந்த தாய் சாதாரணமாக முழிப்பாங்க. ஏன்? உள்தொடர்பு. வெளியில் அந்த குழந்தை அழுகணும்னு இல்லை, அந்த உள்தொடர்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்தொடர்பு அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமானதாக இருக்கும். இதே தொடர்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும். இது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒரு ஆடு மாடையே பார்த்தீங்கன்னா கூட, ஒரு நமக்கு பார்க்குறதுக்கு கருப்பு கலர் ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது ஒரு தாயாடு, அதுக்கு ஒரு 3 குட்டி இருக்குது. ஆனால் அதே மாதிரி கருப்பு கலர் தாயாடு 10 ஆடு இருக்கும். ஆனால் குட்டி தானாக தன்னுடைய தாயாடு பின்னாடி தான் நடந்து வரும். அப்போ இதெல்லாம் என்னது? உள்தொடர்பு இருக்குது. இந்த வேதம் அப்படிங்கிறதும் ஒரு பரிபாஷையாக தேவ பாஷையாக இருக்குது. யாருக்கு விளங்கணும்னு தெய்வம் நினைக்கிறாங்களோ அவங்க திருவுள்ளம் கொண்டு இந்த ஜீவனுக்கு இவர்களுக்கு இந்த வேதம் விளங்க வேண்டும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வேதம் விளங்கும். அப்படி இல்லாமல் இறைவனுடைய கருணை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு விளங்காது. அதுக்கு தான் தெய்வம் சொல்கிறாங்க, அந்த குருமுறை அதில் குறிப்பிடுவாங்க பாருங்கள், பெற்ற முத்தர் அனைவரையும் அருகில் வைத்து பிறவாசை உளத்தோரை அடுத்து வைத்து. யார்? ஃபஸ்ட்டு பெற்றவங்க எல்லாருமே இறைவனுடைய பக்கத்தில், அதுக்கடுத்து யாரெல்லாம் பெறணும்னு யதார்த்தமான உள்ளத்தில் ஆசை வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அடுத்து. முத்தர்களை குறைமொழி சொல் மூர்க்கர்களை முழுவிசன கிடங்கினுக்குள் இழுத்து விட்டுங்கிறாங்க. விசனம்னு என்னது? சந்தேகம். அது தானாகவே கொண்டு போய் தள்ளிடும். எதுக்குங்க படிச்சுக்கிட்டு, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு பொழுதுபோக்கு எழுதி வச்சாங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு ஜப்பான் மொழியில் ஒரு புக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு போர் அடிக்குமா அடிக்காதா? ரொம்ப போர் அடிக்கும். நான் ஒன்றுமே புரியல, என்னென்னமோ எழுதியிருக்கு, என்னென்னே தெரியல அப்படின்னு நமக்கு போர் அடிச்சிருக்கேன். அந்த பாஷையை நம்ம படிக்கலை. ஒருவேளை அந்த பாஷை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் படிக்கும்போது எப்படி இருக்கும்? ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வர்ணனைகள், ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எப்படிலாம் எழுதுகிறாங்க. ஏன்? புரிஞ்சிருச்சு. அது மாதிரி தான் இந்த வேதமும். அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க யாருக்காச்சும் இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, வேதத்தை படித்தா நமக்கு குழப்பம் வந்துடும், வேதத்தை படித்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காதுன்னு யாராச்சும் நினச்சா அந்த எண்ணத்தை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. தெளிவற்றவர்கள் நாம தான் அப்படின்னு முதல்ல முடிவுக்குவாங்க. அதுக்கப்புறம் முதல்ல நமக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவோம். அதன் பிறகு அந்த ஒவ்வொரு கேள்விக்கான விடையை நம்ம வேதத்தில் தேடும் பொழுது இந்த தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடர்பு நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நமக்கு ஒரு கு என்பது இருள், ரு என்பது பிரகாசம். அப்போ இருள் என்பது அறியாமை, பிரகாசம் என்பது அறிவு. சரியா? இப்போ நமக்கு இருளாக ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு நமக்கு வெளிச்சம் தெரியல, விடை தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம்? ரு இவங்கக்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு இதுக்கான விடை தெரியலையே அப்படின்னா இவங்க நமக்கு அதை விளக்கி கொடுக்குறாங்க. ஒரு வேதம் நமக்கு குருவாக நின்று விளங்குது அப்படின்னா, குரு அப்படிங்கிற ஸ்தானம் உன்னதமான ஸ்தானம். தாய் தந்தையை விட குரு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். அவங்கள நம்ம ஒரு எல்லளவு கூட குறைத்தோ, ஒரு புள்ளி அளவு கூட குறைத்து நம்ம எண்ணிடக்கூடாது. ஏன்னா இவங்க யார்? இவங்க நம்மளை இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க. அறியாமை என்னும் இருளில் இருந்து அறிவு என்கிற பிரகாசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க. அப்போ இவங்களை நம்ம எந்த அளவு உயர்வாக மேன்மையாக வைக்கணும் வேதம் என்பதை. நம் தெய்வம் அவர்கள் என்னெல்லாம் நமக்கு சொல்லணும்னு நினச்சாங்களோ, என்னெல்லாம் நம்மளை மேன்மையாக்குறதுன்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் சாராம்சமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இதுதான் திருப்பார்கடலை கடைந்து வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக ஆக்கப்பட்டது வேதம். அப்போ அந்த வேதம் என்பது நமக்கு மிக உயர்ந்த நிலையில் வைக்க வேண்டியது. அதனால் நாம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அதிக நேரத்தை வேதத்துக்காக செலவு பண்ணணும். யாராவது ஒருவர் வேதம் படித்தா குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதன் பிறகு அவர்களிடம் தெய்வீகத்தை பற்றி பேசுவதையே நாம் விட்டுவிட வேண்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.
நமஸ்காரம்.